Hello everyone, welcome to Think Easy Max channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 2 ஆன காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 2.2ல செகண்ட் சம் இந்த வீடியோல பார்க்க போறோம். क्वेश्चन பாருங்க. The complex number z is equals to 2 plus 3i ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? Represent the complex numbers in organ plane. Organ plane னா முதல்ல நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். Organ plane னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ நம்ம நார்மலா நம்பர் லைன் போடும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து x axis y axis கீழே வந்துச்சுன்னா -y, இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா -x, இப்படி தானே படிச்சிருக்கோம். அதுவே ஆர்கன் பிளேன்னா இப்படி தான் இருக்கும். அதே தான், ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது. இது வந்து ரியல் நம்பருக்கான பிளேன்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸ் வேல்யூவை. இதை இமேஜினரி நம்பருக்கான பிளேன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இசட் வந்து சால்வ் பண்ணி அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்களோ அதை மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப் வரும். அது என்ன ஷேப்புன்றதை கடைசியாக எழுதணும். அதுதான் இந்த சம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? Z, IZ, அப்புறம் Z + IZ, இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ் வச்சு எனக்கு ஏதோ ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. திரும்ப Z - IZ, Z - IZ. நமக்கு ஒரே ஒரு Z வேல்யூ தான் இருக்குதுனால ஸோ ரெண்டு சம்முக்குமே வெறும் IZ - IZ மட்டும் சால்வ் பண்ணால் போதும். அப்புறம் இந்த லாஸ்ட் 2 நமக்கு Z வந்து திரும்ப சால்வ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரி வாங்க இப்போ ஃபஸ்ட் சம் போகலாம். ஓகே, ஃபஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஜெட்டா. ஸோ ஜெட் வேல்யூ என்ன? ஒரு நிமிஷம். Z is equals to 2 plus 3i. ஓகேவா? அப்போ எனக்கு IZோட வேல்யூ என்ன? IZ is equals to I into 2 plus 3i. ஓகேவா? அப்போ நீங்கள் ஐயை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். Which is equals to 2i plus 3i ஸ்கொயர். நான் ஏற்கனவே நான் முன்னாடி போட்ட வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கேன். ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1 தான். அப்போ என்னோட IZ is equals to 2i minus 3. இதை நான் எப்போவுமே ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் எழுதிக்கணும்னு சொல்லுவேன். அந்த ப்ராப்பர் ஆர்டர் என்ன? -3 + 2i இல்லையா? ஸோ எனக்கு IZ வேல்யூ கிடச்சிருச்சு, Z வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு எனக்கு தேர்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். Z + IZ. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா 2 மார்க் நீங்கள் தாராளமாக எடுத்து எழுதலாம். இதெல்லாம் 2 மார்க் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ரியல் நம்பர்ஸை ரியல் நம்பரோட பண்ணுறேன், இமேஜினரி நம்பரை இமேஜினரி நம்பரோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 - 3 + 5i நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறேன். ஸோ Z + IZ is equals to -1 + 5i. ஓகே, இப்போ எனக்கு 3 பாயிண்ட் இருக்குது. 2 + 3i, அப்புறம் -3 + 2i, அப்புறம் -1 + 5i அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? இதை நான் எப்படி எடுத்துக்கணும், எப்படி நான் இந்த டயக்ராமில் பிளாட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள், நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா? எது எனக்கு வெறும் நம்பராக இருக்கோ அது என்னோட எக்ஸ் ஆக்சிஸில் வரும். ஓகேவா? அப்புறம் எது எனக்கு ஐ கூட இருக்கோ அது என்னுடைய ஒய் ஆக்சிஸில் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த எக்ஸ்னா ரியல் ஆக்சிஸ்ன்னு சொன்னேன், அதுவே ஒய்னா இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ இங்கேயும் அதே கேஸ் தான். ஓகேவா? அப்போ எனக்கு 2னா என்ன வரணும்? 2 + 3னா எனக்கு எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸ்க்கும் வரணும். அப்போ இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா எனக்கு மைனஸோடு வரணும். -3, 2 இதுதான் என்னோட இங்கே இருக்க ஆக்சிஸ், அதாவது இது. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு என்ன வரணும்? எனக்கு -1, 5. ஓகேவா? இது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணலாமா? ஸோ 2, 3 எங்கே வரும்? நான் வந்து ஜஸ்ட் அப்படியே சாம்பிளாக போடுறேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாயிண்ட் பிளாட் பண்ணிக்கோங்க. 3, 4, 5 நமக்கு 5 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் 5 வரைக்கும் போட்டுக்கிறேன். மைனஸில் எது எனக்கு அதிகமாக இருக்குது? 3 வரைக்கும் தான். ஸோ அப்போ 1, 2, 3. ஓகேவா? ஓகே, அப்போ எனக்கு வந்து 2, 3. ஸோ 2, 3 இங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? இதை 2, 3 அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது ஜெட்டுன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம எதுலன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை ஜெட்லேருந்து தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் ஒன்று 2, 3ன்னு போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து ஐசெட். ஐசெட் எப்படி போடுவீங்க? ஐசெட்டுக்கு வந்து நான் -3, 2ன்னு சொன்னேன். ஸோ இங்கே -3 இங்கே வரும், 2 வந்து இங்கே வரும்.
ஸோ இங்கே ஆமாம் -3, 2 அல்லது இது என்னன்னு சொல்லிக்கலாம் IZன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டாக என்ன சொல் -1, 5 -1 5 5னா இங்கே வரும். ஓகேவா? -1, 5 ஓகேவா? இப்போ நம்ம இந்த 3 லைன்ஸையும் சேர்க்க போகிறோம். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட்ஸையும் சேர்த்தனா எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் வருது. ஓகேவா? Z IZ Z + IZ. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? Z, IZ, Z + IZ gives என்னது? gives a right angle triangle. எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எனக்கு கொடுக்குது இல்லையா? ஸோ அதனால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? சரி, இப்போ நம்ம செகண்ட் சம் பார்த்துடலாமா? ஓகே, செகண்ட் சம் வந்து இதே தான். என்ன, நம்ம -IZோட ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ -IZ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏற்கனவே தெரியும் Z = 2 + 3iன்னு. -IZனா ஒன்றுமே கிடையாது, இதுக்கான ஆப்போசிட் வேல்யூ தான் இல்லையா? அதாவது உங்களுக்கு திரும்ப சொன்னோன்னா -ஐயை போட்டு 2 + 3i அப்படின்னு போட்டுக்கோங்க, which is equals to -2i + 3 ஆகிடும். அப்போ which is equals to 3 - 2i. ஒரு நிமிஷம், 3 - 2i. ஸோ இது எனக்கு -IZ இல்லையா? சரி, இப்போ Z - IZ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா Z நம்ம ஏற்கனவே இங்கே கவனிங்க -IZக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் நீ திரும்ப மைனஸ் போடக்கூடாது. ஓகேவா? அப்போ நீ ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டா போதும். புரியுதா? ஸோ அப்போ எனக்கு 5 + i. ஓகேவா? ஸோ இதுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்தோன்னா என்ன வரும்? இங்கே 2, 3 வரும். இதில் 3, -2 வரும். இதில் 5, 1 வரும். ஸோ அதே டயக்ராமில் நம்ம திரும்ப பிளாட் பண்ணலாம். ஆனால் நான் பிளாட் பண்ணால் இந்த வாட்டி கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான் திரும்ப ஃப்ரெஷ்ஷான டயக்ராம்லேயே பிளாட் பண்ணுறேன். இப்போ திரும்ப அதே ரியல் ஆக்சிஸு இமேஜினரி ஆக்சிஸ் இருக்குது. இதில் நம்ம மேலே இருக்க 3 இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேக்ஸிமம் எது வருதுன்னா 5 வருது. ஸோ அதனால் நான் 5 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். 2, 3, 4, 5 O போடுங்க, X போடுங்க, Y போடுங்க. இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி பிளாட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அங்கே மார்க் வரும். அப்புறம் இங்கே 1, 2, 3, 4, 5 இங்கேயும் 5 போட்டுக்கிட்டேன், இங்கேயும் 5 போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு கிளியராக இருக்கணும். இந்த டயக்ராமில் ஃபுல்லாக அந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸோடு போட்டிருக்கேன். ஸோ 2, 3ன்னு சொல்லும் போது 2லேருந்து 3 இந்த இடத்துல வரும். நான் இந்த வாட்டி வெறும் Z அதை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? 3, -2 3, இங்கே -2 அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல -IZ வரும் இல்லையா? அடுத்து 5, 1 சொல்லும்போது இது 5, அப்போ 1 இது. ஸோ இது எனக்கு Z - IZ இல்லையா? இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸை ஃபார்ம் பண்ணனா என்ன வரும்? நமக்கு திரும்ப ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் வரும் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு நான் ஃபார்ம் பண்ணி அந்த லைன்ஸ் வரைஞ்சிட்டேன். பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் தான் வருது. ஸோ அப்போ நான் என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்? Z - IZ ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.